எனக்கு தெரியல. என்ன மாரி யாராச்சும் ஷையா, அந்த இன்ட்ரோவர்ட்டா இருப்பீங்களான்னு எனக்கு சத்தியமா தெரியல. அவ்ளோ எனக்கு ஒரு பொண்ணு புடிச்சது. போய் சொல்றேன் அந்த பொண்ணு என்ன கண்டுக்க கூட இல்ல. நம்ம இன்னும் செய்றதுக்கு நெறைய விஷயம் இருக்கு. நீ பேசுறதுக்கே உட்காந்து திங்க் பண்ணிட்டு, இப்போ ஆனா ஏன் இவ்ளோ பேசுற? கொஞ்சம் பேசுறத கம்மி பண்ணு. அவங்க எப்படி எந்த சிச்சுவேஷன்லயும் அழகா பேசுறாங்க. அப்படின்ட்டு இந்த மாரி நான் வந்து ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். என்னதான் 2K கிட்ஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு திரிஞ்சாலும், இன்னும் நம்மள நெறைய பேர் வந்து ஷையா தான் இருப்போம் அப்படின்ட்டு எனக்கு நல்லா தெரியும். எல்லாரும் இருக்க மாட்டீங்க. ஒரு சிலர் இருப்பீங்க இல்லையா? அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நான் வந்து நல்லா எல்லார் கூடயும் நல்லா பேசுவோம்ப்பா. பேசுறதெல்லாம் ஒரு மேட்டர் இல்ல. அதுக்காகலாம் உட்காந்து திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பாய் நான் உங்கள வந்து வேற வீடியோல பார்க்குறேன். இந்த வீடியோ யாருக்குன்னா சோல்ஃபுல்லா நான் வந்து ஒரு உண்மையாவே ஷையான பெர்சன். மற்றவங்க கூடலாம் பேசுறதுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கிற பர்சன் அப்படின்றவங்களுக்காக பியூரா சோல்ஃபுல்லாக மேட் பண்ணப்பட்ட வீடியோ தான் இது. ஏன்னா நான் வந்து 100% ஒரு ஷையான பர்சன். ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஸ்டில் கொஞ்சம் இருக்கேன். பட் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி நான் இல்லை. ஸோ இது வந்து பியூரா ஷையான பர்சனுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட வீடியோ. அதுக்கு முன்னாடி கைஸ், ஷைனா அப்படின்னா என்ன அப்படின்னா கூச்சப்படுறது, வெக்கப்படுறது. ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து யாருக்கிட்டையாச்சும் கேட்கணும் அப்படின்ட்டு நினச்சிருப்போம், கேட்க மாட்டோம். ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சிருப்போம், சொல்லியிருக்க மாட்டோம். இது எல்லாமே ஷை தான். இந்த மாதிரி கூச்சப்படுறது, வெக்கப்படுறது, சொல்லணும்னு நினைக்கிறது, சொல்லாமல் கேட்கறது, கேட்கணும்னு நினைக்கிறது, கேட்காம இருக்கிறது, இது எல்லாம் தான் ஷை அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். நான் பிஜி டிகிரி படிக்கும் போது எனக்கு நடந்த வேர்ஸ்டான விஷயத்தை ஒன்று சொல்கிறேன். அதாச்சும் என்னன்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைப்போம். அப்போ அங்கே யாராச்சும் இருந்தாங்கன்னா நோ. நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருப்போம். அப்போ நடுவில் யாராச்சும் வந்துட்டாங்கன்னா நோ. அந்த மாதிரி இருக்கும். அதாச்சும் எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்ம வந்து ஒரு மாடியில் வந்து எக்ஸசைஸ் செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ திடீர்னு யாராச்சும் வந்துட்டாங்கன்னா அப்படியே அமைதியாக நின்றுருவோம். அவங்க போகிற வரை வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸசைஸ் செய்யலான்னு போவோம். ஒரு நாள் அங்கே யாராச்சும் இருந்தாங்கன்னா நோ, இனி எக்ஸசைஸே செய்யக்கூடாது, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தள்ளி போட்டுருவோம். அந்த இடத்துல போய் அதை செஞ்சால் தான் என்ன, அவங்க இருந்தால் தான் என்ன, இதெல்லாம் தான் ஷை கைஸ். அதை ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும், ஃபிக்ஸ் பண்ணணும், ஃபிக்ஸ். அதை விட மோசமான விஷயம் என்னன்னா, பொண்ணுங்க கிட்ட பேச வராது. ஒரு காலத்தில் நான் ஏன்டா அப்படி இருந்தேன்னு நினச்சி இன்றைக்கும் வருத்தப்பட்டு இருக்கேன். ஆனால் இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை கைஸ். இப்போ யாருக்கிட்டாச்சும் பேசணும்னு நினச்சின்னா போய் டப்புன்னு பேசிட்டு போயிட்டே இருப்பேன், பேசணும்னு நினச்சா. ஆனால் நம்ம ஒரு சிலர் என்ன பண்ணுவோம், பேசவே வராது. பேசணும்னு தோணாலும் பேச மாட்டோம். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நான் இங்கே வந்து ஷையான பர்சன்ஸை மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன், எல்லாரையும் பற்றி பேசல. ஃபஸ்ட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பொண்ணுக்கிட்ட பேசணும்னா போய் பேசணும். அவங்களாம் வந்து பேசுவாங்கன்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக நடக்கவே நடக்காது. போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, யாரு கூட பேசணும்னு நினைக்கிறீங்களா, சும்மா பேசணும் அப்படின்ட்டு போய் பேசுங்க. லவ் அப்படின்னுலாம் பேசக்கூடாது. போய் அவங்க முன்னால் நின்று அவங்க கண்ணை பார்த்து ஏதாச்சும் ஒரு 2 வார்த்தை பேசுங்க. அதுக்கப்புறம் சும்மா ஏதாச்சும் அடிச்சு விட்டுட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பேசி பாருங்களேன், உழந்து வந்த கான்ஃபிடன்ஸ் உங்களை ப்ரோவாக மாற்றி விட்டுரும். அதுக்கப்புறம் நீங்கள் போய் மேடையிலே வேறு லெவலில் பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ போய் ஃபஸ்ட்டு கண்ணை பார்த்து திருக்கி விடுற மாதிரி கொஞ்சம் பேசிடுங்க. அதுக்கப்புறம் ஈஸியாக வந்துக்கிட்டே இருக்கும். மக்களை இதையே நான் சொல்கிறேன்னா, அதாச்சும் ஒரு காலத்தில் பொண்ணுங்கிட்ட பேசவே வராது. பொண்ணுங்க பேசினா ரிப்ளை கூட பண்ண மாட்டேன். ஆனால் இப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னா, நான் இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே இன்டர்ன்ஷிப்காக ஒரு 3 பொண்ணுங்க வந்து இருந்துச்சுங்க. நான் நினைச்சேன் அவங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்ட்டு. பட் அங்கே நடந்தது என்னன்னா, நான் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, அவங்ககிட்ட எப்படியாச்சும் பேசி ஆகணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டு சும்மா 2 வார்த்தை பேசினேன். இன்டர்ன்ஷிப் தானே, சரி சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு 2 வார்த்தை பேசினேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவங்க கண்ணை பார்த்து பேசினேன். உட்காந்து 1 மணி நேரம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அவங்க நோட்ஸ் எடுக்கிறாங்க, டவுட்ஸ் கேட்குறாங்க. சகஜமாக பேசிட்டு போயிட்டே இருந்தேன். அதனால தான் கைஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டே இருக்கும். ஈஸி தான், ரொம்பலாம் கஷ்டம் இல்லை. போய் பாருங்கள போங்க, சும்மா 2 வார்த்தை பேசுங்க, ஒரு கான்வர்சேஷன் பில்டு, அவ்வளோதான். அதுக்காக நான் எல்லாருக்கிட்டையும் ப்ரோ லெவலில் பேசுகிற ஏகே அப்படின்னு சொல்ல வரல. பட் முன்ன இருந்த ஏகேவுக்கும் இப்போ இருக்கிற ஏகேவுக்கும் 70% ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு வரணுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் தொடர்ந்து பேச போகிறேன். இந்த மாதிரி வந்து பப்ளிக்கில் இருக்கும்போது பேசணும்னு நினைப்பீங்க, யாருக்கிட்டையாச்சு அங்கே பேச வராது. ஒரு பொண்ணுக்கிட்ட பேசணும்னு நினைப்பீங்க, அங்கே பேச வராது. இன்டர்வியூவில் பேசணும்னு நினைப்பீங்க, அங்கே வராது. ஒரு ஸ்டேஜில் பேசணும்னு நினைப்பீங்க, அங்கே வராது. இல்லை ஏதாச்சும் கடைக்கு போய் ஏதாச்சும் வாங்குவீங்க, நீங்கள் மட்டும் நின்றுட்டு இருப்பீங்க, எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எத்தனை இடத்துல மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளுக்கு பேச வராது அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வர அப்படியே தான் இருப்போம் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது.
அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்கவே மாட்டோம். அந்த மாதிரி இருக்கவும் கூடாது. அந்த மாதிரி இருக்கிறது வந்து யாருக்குமே பிடிக்காது கைஸ். அதுதான் எனக்கு கடைசியில் தெரிஞ்சது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு வந்துட்டே இருக்கேன். நீங்களும் அதனால தான் சேஞ்ச் ஆகணும் கைஸ். அதாச்சும் வந்து ஒரு சிலருக்கு தான் அந்த மாதிரி ஷையாக இருக்கிறவங்கள, அந்த கூச்சப்பட்டுட்டு இருக்கவங்கள வந்து கொஞ்சம் பிடிக்கும். பட் 90% ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஷையாக இருக்கிறவங்கள பிடிக்காது. ஒரு விஷயத்தை கேட்கணும்னு நினைப்பாங்க, கேட்காது இருப்பாங்க. பேசணும்னு நினைப்பாங்க, பேசாமல் இருப்பாங்க. ஒழுங்காக மிங்கிள் ஆக மாட்டாங்க, நல்லா கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்கள அப் டு 90% ஆஃப் பீப்புளுக்கு வந்து பிடிக்கிறதில்ல. நம்மளுக்கே அந்த மாதிரி இருந்தால் பிடிக்காதுன்னும் போது நம்மளை எப்படி மற்றவங்களுக்கு பிடிக்கும்? ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க. நம்மளை யாருக்குமே பிடிக்காம போயிடும் கைஸ். ஆக்சுவலாக நம்ம ஏன் ஷையாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ரிசர்ச்சை பண்ணால், நம்ம இதை சொன்னால் என்ன நினைப்பாங்களோ, இதை செஞ்சால் அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்ட்டு நினைக்கிறதுனால மட்டும்தான் நம்ம ஷையாக இருக்கும். அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு கடைசி வரை இருக்க வேண்டியதான். அவங்க கடைசி வரை ஏதாச்சும் நினச்சிட்டே தான் இருப்பாங்க. நாம் பேசாமல் அப்படியே தான் இருந்துட்டு போயிட்டே இருக்க. நோ, எதை இப்படி சொல்லிட்டு இருக்க? ஏன் கைஸ், மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா ஒழிஞ்சாங்க கைஸ். இந்த மாதிரி மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கிறத விட்டுட்டு, நம்ம இதை செஞ்சால் என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறத விட்டுட்டு, அந்த இடத்துல அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கனாலோ, அந்த இடத்துல பேச ஆரம்பிச்சிட்டிங்கனாலோ பக்கா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை கைஸ். நம்ம தான் என்ன நினைப்பாங்களோன்னு நினச்சிட்ருப்போம். அவங்க ஒன்றுமே நினைக்க மாட்டாங்க. நினச்சாதான் என்ன தப்பு அப்படின்ற அந்த மாதிரி இருக்காதீங்க ப்ளீஸ். அந்த மாதிரி இருக்காதீங்க. இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு போயிட்டு இருங்க, எதா வேணாம். ஆனால் கைஸ், அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு இடத்துல ஏதாச்சும் சொல்லணும்னு நினைப்பீங்க. ஷையாக இருக்கிறது இல்லை, சொல்லணும்னு நினைப்பீங்க. ஒரு இடத்துல பேசணும்னு நினைப்பீங்க. ஒரு இடத்துல அந்த விஷயத்த செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த விஷயத்தை செய்ய மாட்டீங்க, பேச மாட்டீங்க, அந்த மாதிரி இருப்பீங்க. அந்த மாதிரி மட்டும் இருக்காதீங்க. அந்த இடத்துல கரெக்டாக அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற அந்த இடத்துல அந்த விஷயத்த தலைகீழாக நின்னாச்சும் செஞ்சு முடிச்சிருங்க. ஏன்னா அந்த இடம்ன்றது வந்து கேவலமான இடம். அந்த விஷயத்த கண்டிப்பாக அந்த இடத்துல செஞ்சுட்டு அந்த இடத்துல நவருங்க. அந்த இடத்துல அந்த வார்த்தையை பேசிட்டு அங்கேருந்து நவருங்க. ஈஸியாக ஆயிடுவீங்க. நார்மலாக இருக்கும். அதுக்கப்புறம் பக்காவாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் சொன்ன போனால், நான் இப்போது இங்கே வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட வந்து ஒரு 2 பேர் எக்ஸசைஸ் செஞ்சுட்டு போனாங்க, வந்து என்னோட பேசிட்டு போனாங்க, வந்து துணி கை வச்சுட்டு போனாங்க. ஒரு சிலர் அங்கே இருக்காங்க, பின்னால் இருக்காங்க. நான் அவங்க பற்றிலாம் கவலையாக போடல, இஷ்டத்துக்கு தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ மற்றவங்கள பற்றி கேர் பண்ணிக்காதீங்க கைஸ். இப்போ நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாச்சும் வந்து இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமான வேர்ஸ்டான விஷயம் தான். பட் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இனிஷியலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாச்சும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க, பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு சுற்றி யாருமே இல்லை அப்படின்ட்டு எல்லாரும் இருக்கிற இடத்துல நினச்சிக்கிட்டு அந்த விஷயத்தை செஞ்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வியர்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபயர் ஆயிடுவீங்க. ஸோ வந்து இனிஷியலாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இனிஷியலாக கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கும். பட் அதுக்கப்புறம் நார்மலாக ஆயிருங்க கைஸ். நான் சொல்கிற விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம செய்கிற ஒரு விஷயத்தையோ, நம்ம பேசுகிற ஒரு விஷயத்தையோ மக்கள் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் மறந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம தான் அவங்க என்ன நினச்சிப்பாங்களோ, ஐயோ இப்படி நினச்சிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். எல்லா மக்களும் 5 நிமிஷத்துக்கு மேலே ஞாபகமே இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், கடைசியாக வந்து மற்றவங்க வந்து என்னமோ செஞ்சாங்க, அது வந்து நான் அப்படி நினச்சிக்கோன்னு அவங்க ஞாபகம் வச்சுருப்பாங்க. அப்படி ஏதோ குழப்பறேன். பட் அந்த மாதிரி யாருமே ஞாபகம்லாம் வச்சுக்கிறது இல்லை. ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. 5 நிமிஷத்துக்குள்ள மறந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அவங்க திங்க் பண்ணுறது நிறைய விஷயம். அவங்கள அந்த மாதிரி யாராச்சும் நினச்சிருவாங்களா நினச்சிட்டு இருப்பாங்க. நிறையா திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க. அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். அதாவது கடைசியில் நான் என்ன சொல்ல வரேன்னா, மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்றதை நினைக்கிறத விட்டுட்டு ஒரு இடத்துல பேசணும்னா பேசிடுங்க. ஒரு விஷயத்த செய்யணும்னா செஞ்சுருங்க. இந்த மாதிரி நிறைய முறை அன்கம்ஃபர்ட் ஜோன், அதாச்சும் அன்கம்ஃபர்ட் ஜோன்னா நம்ம ஒரு விஷயத்த செய்யக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் அந்த இடத்துல அந்த விஷயத்த செஞ்சுட்டிங்கன்னா பக்கா வரும். இந்த மாதிரி நிறைய அன்கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள போயிட்டு வந்தீங்கன்னா ஷையாகவும் இருக்க மாட்டீங்க. ஈஸியாக எல்லார்கிட்டையும் பேசுவீங்க, நல்லா கம்யூனிகேட் பண்ணுவீங்க, எல்லாமே பண்ணுவீங்கப்பா, பக்காவாக ஆயிடுவீங்க. இதுதான் சொல்யூஷன். நிறையா முறை உங்களோட அன்கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்களோட அன்கம்ஃபர்ட் ஜோன் வந்து கம்ஃபர்ட் ஜோனாக மாறிடும். இதுதான் எனக்கு தெரிஞ்சது. இப்போ கூட என்னை சுற்றி நிறைய பீப்புள் இருக்குங்க. இப்போ வேணாம், இந்த மாதிரி மொக்கையான எக்ஸாம்பிள்லாம் சொல்லலை. ஸோ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்பா. இந்த மாதிரி நான் வந்து ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். மற்றவங்ககிட்ட பேசுகிறதுக்கு, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, மிங்கிள் ஆகிறதுக்கு, ஒரு விஷயத்தை கேட்குறதுக்கு, சொல்கிறதுக்கு, செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ ஆனால்
ஏன் இவ்வளோ பேசுகிற, கொஞ்சம் பேசுகிறத கம்மி பண்ணு அப்படின்ட்டு நான் ஆஃபீஸில் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போலாம் நான் வந்து எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நார்மலாக பேசுகிறேன். ரூம்மேட்ஸு, ஈவன் பொண்ணுங்கிட்ட பேசினா கூட ரொம்ப ஈஸியாக பேசிட்டு போயிடுறேன். ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க. நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, இந்த மாதிரி இருந்தால் இப்படியே இருந்துருவோம். நம்ம இன்னும் செய்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. நீ பேசுகிறதுக்கே உட்காந்து திங்க் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்ஃபேக்ட் சொன்ன போனால் நான் என்னோடய பிஜி டிகிரி செகண்ட் இயர் படிக்கும்போது எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிது. போய் சொல்கிறேன், அந்த பொண்ணு எனக்கு கண்டுக்க கூட இல்லை. ப்ரொப்போஸ் பண்ணால் கண்டுக்க கூட இல்லை. நினச்சிருக்கும் போல, இவனே பேசாமல் இப்படி இருக்கான், இவன் வந்து நம்மளுக்கு ப்ரொப்போஸெல்லாம் பண்ணுறான்னு நினச்சிருக்கும் போல. அந்த பொண்ணு வேறு நல்லா பேசும், எல்லாருக்கிட்டையும் நல்லா மிங்கிள் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தா மேடையிலலாம் இங்கிலீஷ் அழகாக பேசும், தமிழ் இல்லை. இந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட போய் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இன்ஃபேக்ட் நான் என்னோடய ஜாப் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கூட ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் இப்போது என்னோடய ஜாப் வந்து எல்லோரும் இருக்காங்க, சுற்றி எல்லாம் இருக்கும்போது நான் ஒரு வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர்லாம் கொடுப்பேன். இதுமாதிரி நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த இன்ட்ரோவர்ட்டு, இந்த ஷை, இந்த மாதிரி இருக்கவங்கள கண்டிப்பாக யாருக்கும் பிடிக்காது. மேபி ஒரு சிலர் பிடிக்கலாம், பட் அதெல்லாம் யாருக்குமே பிடிக்காது. நான் இன்ட்ரோவர்ட்டு, ஷை அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறத நிறுத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரூம்மேட் கிட்ட, பக்கத்தில், கடையில் எங்கெல்லாம் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்ட்டு நினைக்கிறத நிறுத்திட்டு, யார் இருந்தாலும் எந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும்னு நினச்சாலும் செய்யுங்க. அது இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். நடுவில் அந்த வீடியோ நான் எடுத்து ஒரு 3 months பக்கம் ஆகிடுச்சு. அந்த ஜாப்லேருந்து இப்போ ஸ்விட்ச் பண்ணி வேறு ஜாபுக்கே வந்துட்டேன். இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு தெரியல, நான் என்ன மாதிரி யாராச்சும் ஷையாக அந்த இன்ட்ரோவர்ட்டாக இருப்பீங்களான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அவ்வளோ இருந்தேன். அந்த ட்ரான்சிஷன் ஆனதில் தான் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த ட்ரான்சிஷன் ஆகிறதுக்கு இந்த யூடியூப் ஒரு ரொம்ப பெரிய ரீசன். நான் ஸ்க்ரீனுக்கு முன்னால் இந்த மாதிரி நல்லா பேசிடுவேன், கான்ஃபிடெண்ட்டாக பேசிடுவேன். பட் ஸ்க்ரீனுக்கு பின்னால் நான் வந்து ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப இன்ட்ரோவர்ட்டு, ரொம்ப ஷையான பர்சன். பட் இப்போ ரீசன்ட் டேஸ் அந்த கதையே இல்லை. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான். இங்கே இப்படி பேசுகிறேன்னா அங்கே அப்படி தான். யூடியூப் நான் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரீசன் நான் வந்து ஷைனஸை ஓவர் கம் பண்ணதுக்கு. ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், நீ பேச வரலையே அப்படின்ட்டு என்னை கேட்டுப்பேன். இப்போலாம் வந்து நான் மற்றவங்கிட்ட பேசுறதை பற்றி திங்க் பண்ணுறதே இல்லை. இன்ஃபேக்ட் சொன்னோம்னா இந்த விஷயம் நான் எங்கே கற்றுக்கிட்டேன்னா, என்ன ஒரு பொண்ணு நான் சொல்லி எனக்கு கண்டுக்கவே இல்லைன்னு, அந்த பொண்ணு நல்லா பேசும். அந்த பொண்ணு கூட எனக்கு ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன். நான் என்னோடய லாஸ்ட் ஜாப் செய்யும் போது அங்கே ஒரு CEO, அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் வந்து அவங்க என்ன சோகமாக இருந்தாலும் சரி, ஹாப்பியாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் டீம்மேட்ஸ் கூட யாராச்சும் மீட்டிங் வந்தாங்க, கால் வந்துச்சுன்னா வெளியில் காட்டவே மாட்டாங்க, நார்மலாக சூப்பராக பேசிகிட்டே போவாங்க. ஸோ அவங்கள வந்து என்னோடய மைண்டில் வந்து எடுத்துப்பேன். ஓகே, அவங்க எப்படி எந்த சுச்சுவேஷன்லேயும் அழகாக பேசுகிறாங்க அப்படின்ட்டு, அது ஒரு ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன் எனக்கு. அது அவங்கள எடுத்துப்பேன். அந்த CEO அவங்கள மாதிரி பேசணும் தான் என்னோடய கோல். அந்த மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்டு. நீங்களும் அதே மாதிரி மாறணும், இன்கேஸ் என்ன மாதிரி இருந்தீங்கன்னா. பட் இப்போலாம் அப்படி இருப்பாங்களான்னு தெரியல. எல்லோரும் நல்லா பேசுகிறாங்க, நம்ம தான் அப்படி இருந்திருக்கும் போல். ஓகே, நான் சொல்கிறத நம்பலைன்னா என்னோடய சேனலோட ஃபர்ஸ்ட் ஒரு 30-40 வீடியோ கூட பாருங்கள். ஏன் 50-60 வீடியோ கூட பாருங்கள், எப்படி பேசியிருப்பேன் அப்படின்ட்டு. ரொம்ப அப்படி தான் பேசியிருப்பேன். பட் இப்போ ரீசன்ட் டேஸ் வீடியோஸை பாருங்கள், எப்படி கத்திகிட்ருக்கேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக என்னோடய சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 8 months அப்புறம் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் வந்தாங்க.